Hi students, நம்ம இப்போ basic algebraic properties of complex numbers போகிறோம். அதில் properties of complex numbers அதில் first என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the complex numbers satisfy the following properties under additions. So காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாரு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 அண்ட் Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா the sum of Z1 plus Z2 is also a complex number. ஸோ இது அடிஷன்னால Z1 Z2ன்ற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட சம் Z1 plus Z2வும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். தென் பார்த்தீங்கன்னா the complex number satisfy the following properties under multiplication பார்க்க போகிறோம். அதில் closure property, multiplicationல closure property for any two complex number. இதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ the product of Z1 Z2 is also a complex number. ஓகேயா, Z1 Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதனுடைய ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். ஓகேயா, தென் நெக்ஸ்ட் அடிஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி commutative property for any two complex number Z1 Z2. So Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. So Z1 Z2 ஆட் பண்ணி வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடும் Z2 Z1 ஆட் பண்ணி ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் commutative property. ஓகேயா, தென் மல்டிப்ளிகேஷனில் commutative propertyனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 அண்ட் Z2. ஸோ Z1 Z2 is equal to Z2 Z1. Z1 Z2 மல்டிப்ளை பண்ணி வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு செய்யும்போது Z2 Z1 மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 அண்ட் Z3. So Z1 plus Z2 of plus Z3 is equal to Z1 plus of Z2 plus Z3. ஓகேயா, ஸோ இப்போ வந்து Z1 Z2வை ஆட் பண்ணி Z3யோட ஆட் பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் செய்வோம். ரைட் ஹேண்ட் சைட் Z2வை Z3 ஆட் பண்ணி வர ஆன்சரை Z1ஓட ஆட் பண்ணுவேன். ரெண்டு ஆன்சரும் எப்படி வரும், ஈக்குவலாக வரும். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் அடிஷன். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் மல்டிப்ளிகேஷனில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபார் எனி த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 and Z3. So Z1 Z2 of Z3 is equal to Z1 of Z2 Z3. So Z1 left hand side Z1 Z2 மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சரோட Z3 மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு Z1 வச்சுட்டு Z2 Z3 மல்டிப்ளை பண்ணி பண்ணால் ரெண்டு சைடு ஈக்குவலாக வரும். அடுத்த ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா 0 is equal to 0 plus 0i. additive ஐடென்டிட்டினாலே 0 தான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 0 such that for every complex number Z plus 0 is equal to 0 plus Z is equal to Z தான். Z-ஓட 0 ஆட் பண்ணும்போது Z தான் வரும், 0ஓட Z ஆட் பண்ணாலும் Z தான் வரும். ஸோ additive ஐடென்டிட்டினாலே 0 is equal to 0 plus 0i. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னாலே ஐடென்டிட்டினா 1 is equal to 1 plus 0i. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, 1 plus 0i. ஸோ such that for every complex number Z is equal to Z1, Z into 1 is equal to 1 into Z is equal to Z தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணும் போதோ Z தான் வரணும். அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா 1. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு டிஃபைன் பண்ணுறதுனால 1 ப்ளஸ் 0iன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஆடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால 0 ப்ளஸ் 0i. ஸோ அப்போ ரியல் நம்பரும் 0வாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் இது இமேஜினரி பார்ட்டும் 0வாக இருக்கணும். ஓகேயா, அடுத்து ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் மைனஸ் Z such that. ஸோ Z of minus Z is equal to minus Z of plus Z is equal to 0ன்னு வரணும். அங்கே எப்படி நம்மளுக்கு ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன வந்துச்சு, 0, அதுதான் இங்கேயும் வர வேண்டும். ஓகேயா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Z of minus Z is equal to minus Z of plus Z equal to 0.
ஸோ மைனஸ் இசட் இஸ் கால்ட் த additive inverse. additive inverse இதுதான். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் எனி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், கண்டிப்பாக நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் எடுத்துக்கிடணும். தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் W such that, இது வந்து மைனஸ் இசட் சொன்னோம், இங்கே வந்து W such that, W means Z inverse. So ZW is equal to WZ is equal to 1. So W is called the multiplicative inverse of Z. That means Z inverse அப்படின்னு சொல்கிறோம். W is denoted by Z inverse. So Z inverse is equal to Z inverse Z is equal to 1. அங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 1 தானே வந்துச்சு. அதுதான் இன்வர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆன்சராக வரணும்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அடிஷனில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். தென் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆடிட்டிட்டி ஐடென்டிட்டி அப்படின்றது ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக 0 + 0i எடுத்துக்கிறோம். ஆடிட்டிட்டி இன்வர்ஸ்ன்றது என்னது, மைனஸ் இசட். அடுத்து மல்டிப்ளிகேஷனில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தோம், Z1 Z2 is equal to Z2 Z1. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா Z1 Z2 of Z3 is equal to Z1 of Z2 Z3 பார்த்தோம். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால 1 + 0i. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா Z இன்வர்ஸ். தட் மீன்ஸ் Z இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z இன்வர்ஸ் Z இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதுதான் என்ன பார்த்துருக்கோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மொத்தம் இப்போ எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 4 பார்த்துருக்கோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆடிட்டிட்டி ஐடென்டிட்டி, ஆடிட்டிட்டி இன்வர்ஸ். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் அடிஷன். ஓகேயா? டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஓவர் அடிஷன்ஸில் பார்க்க போகிறோம். இதில் ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 அண்ட் Z3 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Z1 ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஓவர் அடிஷன். ஸோ அதனால் Z1 ஆஃப் Z2 + Z3. ஸோ Z1 இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், Z1 Z2 + Z1 Z3ன்னு வந்துடும். அதே மாதிரி Z1 + Z2 ஆஃப் Z3 மல்டிப்ளை பண்ணி Z1 Z3 + Z2 Z3. இதுதான் என்னது, மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் distributes over addition, distributive properties.